ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் கலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி தாங்க லாகின் பண்ணியிருக்கோம். இன்னையோட சேர்த்து 3வது நாள்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. இருந்தாலும் நம்ம 400 இன்சென்டிவ்காக நைட்டு 1:30 மணி வரை ஓட்டணும்னு நினைக்கிறேன். டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஓட்டினது ஒரு 1383 ரூபான்னு நினைக்கிறேன். டிப்ஸ் ஒரு 40 ரூபா வந்தது. எல்லாம் சேர்த்து ஒரு 1420 ரூபா வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஜொமேட்டோ ஓட்டியிருந்தாலும் நமக்கு இந்த அமௌண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்விக்கி ஓட்டினதால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோனுக்குள்ளேயே தான் இருந்தோம். இதே நம்ம ஜொமேட்டோ லாகின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நைட் டைமில் அது எல்லாமே சரியான மழை அவுட்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டுமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். சரிங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இப்போ 3வது ஆர்டர் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ ஓட்டிட்டு ஸ்விக்கி ஓட்டினா வந்து ரொம்ப பொறுமை அவசியங்க. ஏன்னா ஜொமேட்டோவில் டக்குன்னு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இதில் அப்படி இல்லை, ரொம்ப வெயிட் பண்ணி ஆர்டர் போடுவாங்க. ஆனால் நம்ம அந்த சேம் டைம் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் நமக்கு சேமாக வந்துடுங்க. நேற்று பாருங்கள், 11 to 3 வெறும் 4 ஆர்டர் தான் ஓட்டியிருந்தேன். 310 ரூபா சம்திங் நமக்கு வந்துருந்தது. ஆனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1300 1400 சம்திங் நமக்கு வந்துடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப பொறுமை அவசியம். இப்போ கூட பாருங்கள், நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பாருங்கள். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது ஆர்டருங்க. இப்போ தான் ஃபுட் ரெடி வந்திருக்கு போல். ஆமாம், ஃபுட் ரெடி வந்துச்சு. நம்ம பைக் வேறு வேலை காட்டுதுங்க, நானே தெரில. முன்னாடி சவுண்டு வருது, அது வேறு போய்ட்டு என்னான்னு பார்க்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுதுங்க. நம்ம 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 218 ரூபா என் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம 7 ஆர்டர் பார்த்தா இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் பார்த்தா நமக்கு 115 ரூபா ஆட் ஆயிரும். இன்சென்டிவ், ஃபஸ்ட்டு இன்சென்டிவ். ஒரே ஒரு ஆர்டர் போடுவாங்களான்னு தெரியல. இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 115 ரூபா வந்தால் நமக்கு ஒரு 330 ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்டர் போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. வேளச்சேரியில் தாங்க இருக்கோம். நமக்கு எல்லாமே வேளச்சேரி தான் ஆர்டர் போட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் நங்கநல்லூர் போட்டாங்க. நீங்கள் எல்லாமே ஷார்ட் ஆர்டர் தான். வேளச்சேரி, பெருங்குடி இதுக்குள்ளே தான் ஆர்டரு. நமக்கு 7வது ஆர்டர் போட்டாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்வீட்ஸ். இந்த ஆர்டர் அநேகமாக முடித்தா நமக்கு இன்சென்டிவ் வந்துடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுட் ரெடியாவில் வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுதுங்க. நம்ம ஸ்லாட் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 238 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகிடுச்சு 115 ரூபா பாருங்கள். ஆனால் பட் காட்டல, கொஞ்சம் லேட்டாக தான் காட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நம்ம வழக்கம் போல் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். லாஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். வேளச்சேரிக்குள்ளே தான் ஆர்டர். பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ண வச்சு தான் போடுறாங்க. ஆர்டர் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதே டைம் வந்து ஜொமேட்டோ ஓட்டியிருந்தேன்னா ஒரு 350-400 சம்திங் கிடச்சிருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் அந்த அமௌண்ட் 400 ரூபா எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த 1200 1300 ரூபா சம்திங் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். நேற்றும் அப்படி தான் வந்தது. சரிங்க, கிட்டத்தட்ட ஓகே தான். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, நம்ம ரூமுக்கு கிளம்பலாம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு லாகின் பண்ணோம். 6 to 7:40 ஒரே ஆர்டர் தான் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு திருவான்மையூர் ஃபஸ்ட் ஆர்டர் பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் நமக்கு செகண்ட் ஆர்டரே வந்திருக்கு. இது வந்து மல்டி ஆர்டர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி. இப்போ தாங்க நமக்கு வந்து ஃபுட் ரெடியாக வந்திருக்கு. இன்னும் வந்து இந்த ஆர்டரோட பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஆர்டர் கவுண்ட் வருது. இது இல்லாமல் இன்னும் 10 ஆர்டர் ஓட்டினா தான் நமக்கு 400 ரூபா இன்சென்டிவ் வரும். கண்டிப்பாக நம்ம தட்டி தூக்குறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்க, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. பெருங்குடியில் இருக்க சரவண பவன், இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க.
ஃபுட் ரெடியும் வந்துச்சு. இங்கேருந்து நமக்கு ட்ராப் வேளச்சேரி போட்டால் நல்லாயிருக்கும். இது நம்மளுடைய 11வது ஆர்டருங்க. இங்கேருந்து தரமணி போட்டிருக்காங்க. ஜொமேட்டோவில் வந்து அந்த லொக்கேஷன் ரீச் ஆன உடனே, நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் ஆன உடனே ஷோ ஆகும். இங்கே ஆர்டர் பிக் பண்ணால் தாங்க ஷோ ஆகுது ஸ்விக்கியில். சரிங்க, கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆக போகுதுங்க. நம்ம 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 488 ரூபா பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம இன்சென்டிவ் அடிக்க 7 ஆர்டர் ஓட்டினாங்க. இப்போ நமக்கு வந்து டேச் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க, மல்டி ஆர்டர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் பேலஸ். இந்த ஆர்டர் பார்த்தா நமக்கு 15 ஆர்டர் வரும். இன்னும் நம்ம 5 ஆர்டர் பார்க்கணுங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour 20 minutes தான் இருக்குது. கரெக்டாக இன்னும் நம்ம ஸ்லாட் முடிய 6 நிமிஷம் தாங்க இருக்குது. 16 ஆர்டர் டோட்டலாக ஓட்டியிருக்கோம், 670 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம இன்சென்டிவ் அடிக்க பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஆர்டர் எடுக்க. எப்படியும் நம்மளால் இன்னும் 5 ஆர்டர் நம்ம ஓட்ட முடியாது, அதனால் நம்ம இன்னொரு ஸ்லாட் புக் பண்ணிட்டோங்க. சரி, ஃபுட் ரெடி வந்துருக்கு, போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:34 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 690 ரூபா பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ்க்கு நமக்கு இன்னும் 4 ஆர்டர் ஓட்டணும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஜெயித்தோம் தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆர்டருக்கே வந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ தான் நமக்கு ஃபுட் ரெடியாக வந்திருக்கு. கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் கிட்ட கொளத்தூர், வடக்கம்பட்டு கொளத்தூர். இங்கேருந்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். 10 கிலோமீட்டர் காட்டுச்சு ஃபஸ்ட்டு, 8 கிலோமீட்டருங்க. பிரச்சனை இல்லை, சரி கிளம்பலாம் வாங்க. டைம் ஆகுது, நம்ம வேறு இன்சென்டிவ் வேறு அடிக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 1:26 ஆகுதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 874 ரூபாங்க. இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலைல தான் ஆட் ஆகும், இப்போ ஆட் ஆகாது. அப்படியே இருங்க, டோட்டலாக எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1274 ரூபாங்க. இதில் இன்சென்டிவ் 400 ரூபா நமக்கு 20 ஆர்டர் பார்த்ததால். ஃபைனலாக நமக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகிடுச்சிங்க. ரெகுலராக விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதமாக வந்து ஜொமேட்டோ தான் லாகின் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி என்னாச்சுன்னு தெரில, சுத்தமாக ஆர்டரே ரொம்ப கம்மியாகிடுச்சு. லாகின் நேரம் அதிகமாக இருக்குது, ஆனால் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டர் சரியாக வரல, அப்புறம் எப்படி நம்ம சேலஞ்சில் வின் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் ஃபைனலாக வெற்றிகரமாக நம்ம அந்த 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் நம்ம தோற்றுட்டோங்க. தோக்கிறது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி பழகி போன ஒன்று தான். நிறைய வாட்டி நம்ம நிறைய விஷயத்தில் தோற்றுருவோம். கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். லைஃப்பில் எல்லாமே வந்து ஒரு லெசன் தாங்க. வெற்றி தோல்வி எல்லாமே வந்து எது நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன ரீசனால் தோற்றோம் அப்படின்றத நம்ம பார்த்து நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே தெரில. ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு வீக் அப்டேட் இருக்குது, அது என்னன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோலேருந்து இப்போ ஸ்விக்கி கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் போட்டு அதிகமாக லாங்லாம் போயிட்டு ஒரு 1000 ரூபா எடுக்கிற மாதிரி இருக்குது. இது சிம்பிளாக நம்ம ஜோனுக்குள்ளேயே நம்ம ஓட்டி ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சும் டின்னர் மட்டும்தான் ஓட்டுறோம். எக்ஸ்ட்ரா அந்த டார்கெட் முடிக்க முடியலனா நம்ம ஒரு ஸ்லாட் புக் பண்ணுறோம், அது நம்ம இன்சென்டிவ் அடித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். இப்போதைக்கு இது ஓகே தான்ற மாதிரி போயிட்டுருக்கு, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.